அம்மாவுக்கு என் அன்பை சமர்ப்பிக்கின்றேன். நம்ம இன்னைக்கு கருப்பு படத்தை பற்றி சொல்கிறேன். கருப்பு படம் ஏன் வந்தது அப்படின்றத உலகத்தில் யாருக்குமே தெரியாது. ஒரு நீதிபதினா என்ன? ஒரு நீதிபதினா இந்த உலகத்தையே சத்தியத்தையும் தர்மத்தையும் காப்பாற்றுறவன் தான் நீதிபதி அப்படின்றது தான் இந்த உலகம். கோர்ட்டு அது அப்படி தான். ஆனால் அந்த கோர்ட்டு இன்றைக்கி எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னா, ஜெயலலிதா வச்சு அந்த படம் வந்திருக்குது, கருப்பு படம். ஜெயலலிதா அம்மா மட்டுமே இந்த சமுதாயம், இந்த உலகம் தண்டித்தது, அந்த பெண்ணை கொன்றது. மிச்சம் எல்லோருமே, இந்தியாவில் இருக்கிற மொத்த பேருமே, தமிழ்நாட்டில் மட்டும் 10 லட்சம் கோடி யாருக்கிட்ட இருக்குது, அது என்ன கணக்கு, எங்கே போச்சு, இது வரைக்குமே இந்தியாவில் கணக்கு எடுக்காத ஒரு மாநிலம், யாராலும் எதுவுமே பண்ண முடியாத ஒரு நேரம். ஒரே ஒரு 68,000 கோடியோ இல்லை 64,000 கோடியோ தெரியாது, 100 கோடிக்குள்ளே தான் அம்மாவை. அந்த 100 கோடிக்கு ஒரு கோர்ட்டு தண்டித்து அந்த அம்மா அவமானப்படுத்தி, பாஞ்சாலி எப்படி திரௌபதி அவதாரத்தில், கிருஷ்ணர் காலத்தில் எப்படி நடந்ததோ அதுமாரியே ஒரு கொடுமைப்படுத்தி இந்த நாடு அந்த தாயை கொன்று விட்டது. அந்த படம் சொல்லுது, கருப்பு படம் சொல்லுது. அப்போ தெய்வம் எத்தனை நாளைக்கு தாண்டா உங்களுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கும், சத்தியத்தை அழிக்க முடியும், உங்களை கொல்ல வந்திருக்கிறாண்டா கருப்பு சாமி அப்படின்றதான் அந்த கோர்ட்டு சீன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கருப்பு கோர்ட்டு யார் போடுறாரு? விஜய் போடுறாரு. அந்த கருப்பு கோர்ட்டு விஜய் கருப்பு சாமி வந்துட்டான். நீங்கள் 69 இருந்து இன்று வரையும் கூட்டணி ஆட்சி நீங்கள் 2 பேர் பண்ணின்னு இருந்தீங்க, அதை அழிக்க நான் வந்து விட்டேன் கருப்பு சாமி என்றதான் அந்த படமே. அப்போ த்ரிஷா ஏன் உள்ளே வருது விஜய் கூட அப்படின்னு சொன்னீங்கன்னா, உலகத்தில் பிராமணர் பெண்ணு இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது, பிராமணர் பெண்ணாக தான் இந்த உலகத்தில் இந்த மண்ணில் அவதரித்தாள் அந்த தாய். ஜெயத தாய் பிராமணர் பெண்ணாக அவதரித்தாள். அப்போ பிராமணர் பெண்ணு பக்கத்தில் இருந்தால் இந்த உலகத்தை அவனால் ஜெயிக்க முடியுன்றதுக்காகவே த்ரிஷாவை அவரு கூட இணைந்து பணியாற்றி கொண்டு இருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் யாருக்குமே தவறாக நினைக்கிறாங்க. விதியை யாராலுமே வெல்ல முடியாது. விதியை எல்லாரும் அனுபவிச்சு தான் ஆக வேண்டும். ஏன்னா சட்டத்தில் அவமானத்தை சந்தித்தால் மட்டும்தான் சட்டம் ஒழுகும். அப்போ விஜயை அவமானப்படுத்துறதுக்காகவே த்ரிஷாவை உள்ள இணைந்து இந்த ஆட்சியை பிடிக்க வச்சு இவ்வளோ பெரிய நல்லது உலகத்துக்கு நடந்து தமிழ்நாட்டில் நடக்கப்பட்டது. யாருக்குமே தெரியாது. விஜய் த்ரிஷா தவறாக பேசுகிறாங்க. விதி அவர் நல்லது பண்ணதான் வந்திருக்கிறாரு, ஆனால் நல்லது பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒருவன் நல்லவனாக இருந்து நம்மளை சுற்றி இருக்கிற மொத்த பேரும் ஒரு வீட்டுக்குள்ளே கெட்டவனாக இருந்தால் அந்த நல்லவன் அந்த வீட்டை திருத்த முடியுமா? திருத்த முடியாது. அதே நிலைமை தான் இன்றைக்கி விஜய் என்ற ஒரு முதலமைச்சருக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதனால் விஜய் பயங்கரமான அவமானங்களை சந்திப்பார். ஏன்னா கலைஞர் சந்திக்காத அவமானமே கிடையாது உலகத்தில். சிறைசாலையில் இருந்து ரொம்ப போராட்டங்கள் இருந்து அவமானங்கள் இருந்து இந்த சமுதாயத்து இன்று வரை அவரை தீய சக்திகள், அவர் ஒரு கெட்ட மனிதன், இந்த சமுதாயத்தில் ஒரு திருட்டு குடும்பம் என்று ஒவ்வொரு மனிதனும் இன்று வரை பேசிக்கொண்டிருக்கிறான். எவ்வளோ பெரிய அவமானம் பாருங்க அவங்க குடும்பத்துக்கு. இன்ன வரைக்கும் அவமானத்தை, அந்த அவமானத்தை துடைக்க யாராலுமே முடியல. ஆனால் அந்த அவமானத்தை துடைக்க நான் வந்தேன். ஆனால் ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, உன்னை வெளியே காமிச்சிட்டு நாங்கள் பின்னாடி நிற்கணும் அவசியம் கிடையாது, நாங்கள் சம்பாரித்து வச்சுக்கிற கோடியான பணம் இதெல்லாம் கடலுக்கு போனாலும் பரவாயில்ல, என் பிள்ளை அஞ்சாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்க அஞ்சாலும், என் பொண்ணு அஞ்சாலும் பரவாயில்ல, இந்த உலக மக்கள் அஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் உன்னை காமிக்க மாட்டேன் என்ற சொன்னதுனால தான் விஜய் என்பவனுக்கு இந்த பதவி கெடுக்கப்பட்டது. கருப்புசாமி கொடுக்கப்பட்டது. இந்த ஊரில் இருக்கிற தாய் என்ன பண்ணா, பாரத தாய் ஆதிசக்தி, உன்னை வெளியே காமிக்க மாட்டாங்கடா, இறக்க வேண்டியதை நம்ம இறக்கிட்டோம், அவனை வச்சு இந்த நாட்டை கொஞ்சமாக நம்ம வெளியே எடுக்கலாம், உள்ளத்தை அவனை சித்திரவேதை பண்ணலாம் அப்படின்னு அம்மா முடிவு பண்ணி இன்னைக்கு இவ்வளோ பெரிய அழிவுகள் நம்ம நாட்டில் நடந்து கொண்டு தான் இருக்குது. யாராலையும் தடுக்கவே முடியாதுறான்ட்ட. நீ விஜய் என்னதான் சட்டம் கொண்டு வந்தாலும் இதை மாற்ற யாராலுமே முடியாதுறான்ட்ட. தமிழ்நாட்டில் பாரத தாய் ஜே என்றவள் இந்த மண்ணிலே
உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்றத காமிச்சா மட்டும்தான் ஒரே ஒரு அணுவால் கூட இந்த அணு நிறுத்த முடியும். அப்படி இல்லைன்னா கொரோனா நம்மளை பேச போதுறான்ட்டேன். வெளிநாட்டில் நோய் வந்துச்சு, நான் உன்னை புரட்சி பண்ணல, நான் புரட்சி பண்ணேன்னா உடனே இங்கே நோயிடான்ட்டேன். இந்தியாவில் உடனே நோய் வரும், உடனே பெரிய அழிவுகள் வரும்னான்ட்டேன். விஜய் ரூபத்தில் வந்து விடுறான்னு சொல்லிட்டு இதில் மாற்றமே கிடையாதுறான்றான். அந்த கருப்பு படம் என்பது திரும்பி அந்த பெண்ணு செத்துருவா. அந்த பெண் செத்து எழுந்து திரும்பி லாஸ்ட்டில் காமிக்கிறது தான் அந்த படம். சாவே கிடையாது அப்படின்றதான் அந்த படம். அந்த பாப்பா செத்துருவாங்க. எங்கேருந்து வராங்க? கேரளாவிலேருந்து வரா மாதிரியே காமிக்கிறான். எம்ஜிஆர் கேரளாவா, ஜெயலலிதா அம்மா கேரளாவா தெரியல, ஆனால் எங்கேருந்து வராங்க மாதிரியா காமிச்சு எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரியா படத்தை உருவாக்கி அந்த பெண்ணு கொன்று சட்டம் அதுக்கப்புறமா அந்த படத்தை உயிரோடு வரா மாதிரியா காமிக்கிறது தான் அந்த படம். விஜய்க்காகவே இந்த படம் எடுக்கப்பட்டது. அதனால தான் விஜய் கருப்பு கோட்டு போட்டுக்கின்னு உங்களை காப்பாற்ற வந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் விஜயை காப்பாற்ற முடியல. சுற்றி இருப்பவங்க விஜய் எப்போ ஆட்சி கவுரும், நம்ம எப்போ முதலமைச்சர் ஆகலாம்னு நினைக்கிறாங்க. அது ஒருபோதும் நடக்காதரான்ட்டு. விஜய் ரூபத்தில் 1000 பேரில் 1,00,000 பேர் தமிழ்நாட்டில் இறந்தா கூட விஜய் பின்னாடி மக்கள் நிற்பாங்கடான்ட்டு. இனிமேல் ஏன்னு கேட்கணும், சக்தி அவன் ரூபத்தில் இறங்கிட்டாடான்ட்டு. அதுக்கு தான் என்ன பண்ணாருன்னா விஜய் நேராக ஜெயிச்ச உடனே திருச்செந்தூர் முருகனை சந்திச்சார். ஏன்னு கேட்டீங்கன்னா, எத்தனைக்கு நாளைக்கு தான் இந்த மக்களை ஏமாற்றி இந்தியாவில் அடிக்கிற பணத்தை எல்லாம் நீங்கள் வச்சுக்கின்னு கடன் வாங்கி நாட்டை நல்லது செய்கிற நாட்டை அழிப்பீங்க. இது நடக்காதுடா இனிமேல்ன்றதான் விஜய் திருச்செந்தூர் முருகன் சம்பாரம் பண்ண போகிறாரு. திருச்செந்தூர் முருகனாக வந்துட்டான், கருப்பு சாமியாக வந்துட்டான் விஜய். நான் வர முடியாது சொல்ல புரியுதா? என் ரூபத்தில் விட்டார் விஜய் முதலமைச்சரா. இது கன்ஃபார்மாக பெரிய அழிவை நம்ம கொடுக்கும். நான் விஜய் ரசிகர்களுக்கு எல்லோருக்கும் ஒன்று சொல்கிறேன், நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கும் சொல்கிறேன், விஜயால் நல்லது நடக்கும். உலகத்தில் யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ரெண்டாவது, இந்தியா பிரதமராலையும் நல்லது நடக்கணும், கன்ஃபார்மாக நடக்கும். அவர் கடவுள். பணம் குற்றம் பண்ணவில்லை, பெண் குற்றம் பண்ணவில்லை, சொந்த பந்தம் வச்சுக்கவில்லை. அவருக்கு தேவை உலகம் ஒழியணும், உலகத்தை காப்பாற்றணும் வந்திருக்கிறாரு. இது நடக்குமா? நடக்கணும். ஆனால் ஸ்டாலினுக்கும் நடக்கணும், நல்லது நடக்கணும். ஸ்டாலினுக்கும் நல்லது நடக்கணும். இவர் நடக்க போகிறாரா, இல்லை இன்னும் பெரிய அழிவு நம்ம மெட்ராஸுக்கு உருவாக்க போகிறாரா ஸ்டாலின் தெரியல. ஏன்னா இவரால் தப்பு திருத்த முடியல. ஏன்னா எங்கள் அப்பா பின்னாடி கொள்ளாட்சி பழகிட்டாரு. அப்போ நான் என்ன பண்ண முடியும்? கொள்ளாட்சி பழகிட்டார். அப்போ அவங்க கூட நான் இருந்துட்டேன். அது சரி என்னால் முடியலன்றது தான் விஜய் ஸ்டாலினுடைய ஆட்சி. அப்போது விஜய் இதை திருத்துறாரு. திருத்தி இவரை கொண்டு வர போகிறாரா இல்லையான்றதான் தெரியல. இவர் மாற போகிறாரா இல்லையா? ஆனால் மாறுவார். ஏன்னா பதவின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, முதலமைச்சர் பதவினா என்ன? உலகத்தில் இருக்கிற மொத்த பணமும் தலை மேலே கொட்டும். அப்படியே ஒரு பக்கம் உலகத்தில் எங்கே போனாலும் பேரும் புகழும் வாங்கலாம். ரெண்டாவது, எவ்வளோ குற்றங்கள் செய்தாலும் எவ்வளோ அநியாயங்கள் பண்ணாலும் நம்மளை இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளும். கோர்ட்டு நம்மளை தண்டிக்காது. ஏன்னா அந்த பதவி, முதலமைச்சர் என்ற பதவி என்னன்னு கேட்டிங்கன்னா, கோயிலில் இருக்கிற சாமி மாரி. ஆனால் அந்த சாமியே தப்பு பண்ணால் என்ன ஆகும்? உலகம் பெரிய அழிவை சந்தித்து கொண்டே இருக்கும். ஆனால் நமக்கு பெரிய அழிவு இன்னைக்கு என்ன நினச்சிங்கன்னா, வெயில். வரலாறு காணாத வெயில் பயங்கரமாக இன்னைக்கு காய்ந்து கொண்டு இருக்கிறது. இது ஒரு கொடுமினலாம் மழைக்காக ஒதுங்குவோம். ஆனால் இன்னைக்கு வெயிலுக்காக ஒதுங்க வேண்டிய நிலைமை இந்த உலகத்துக்கு உருவாயிடுச்சு. யாரால? சட்டம் ஒன்று, மக்களும் சுத்தமாகவே பணத்துக்காகவே ஆசைப்படுறானோ தவிர, நல்லவனா அரசியல்வாதி கெட்டவனா, அவன் என்ன தப்பு பண்ணா, எப்படி உனக்கு தெய்வ சக்தி இருக்கும்? அந்த தெய்வ சக்தி இல்லாத மனிதர்கள், பாவம் அப்பாவிகள், இவர்களும் ஏமாந்து இந்த மண்ணிலே மடிந்து கொண்டு இருக்கிறார்கள். எப்படி கொடூரமாக மடிந்து கொண்டு இருக்கிறார்கள். கத்தி வெட்டால பயங்கரமான நிரந்தரமாக சுத்தும், ஒரு சுதந்திரமாக சுத்தும் போது கூட பயந்துகள் சுத்த வேண்டிய நிலைமை பணம் ஜோபியில் இருக்கிறது. ஆனால் நிம்மதி இல்லை. ஒவ்வொரு மனிதனிடம் கோடியாக பணம் வச்சிருக்கிறான், ஆனால் ஆயுள் இல்லை. எந்த நேரத்தில் உயிர் போகும்னு தெரியாது. நோய் வந்துச்சு, கொரோனா வந்துச்சுன்னா. இப்படி ஒரு நிலைமை இந்தியாவில் பயந்துகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், பணத்தை வைத்துக்கொண்டு.
கொரோனா வர சொல்லியே மக்கள் மாறி இருக்கணும், அரசாங்கம் மாறி இருக்கணும். ஆனால் மாறலை. இது 2வது போர். இது எப்படி இது சரி பண்ண போகிறாங்க என்றது தான் நமக்கு தெரியல. ஆனால் இது நிச்சயமாக ரஜினி என்பவன் ஏன் இந்த உலகத்துக்கு அரசியலுக்கு வரவில்லை? என்ன காரணம்? அரசியலுக்கு வராததுக்கு காரணம் ஒரே ஒரு 3 பேர் தான். ஒன்று ஜெயலலிதா, ஒன்று கலைஞர், ஒன்று ஸ்டாலின், ஒன்று நான். எங்கள் 4 பேரால் தான் ரஜினி அரசியலுக்கு வரவில்லை. ரஜினிக்கும் எனக்கும் ஒரு வேலை இருக்குது தமிழ்நாட்டில். அந்த வேலையை நாங்கள் செய்யணும். அப்படி இல்லைடானா ரஜினி கண்ணாடி போட்டியிலே தலை இருக்கும். 2வது ரஜினி சொல்கிறேன், நீ எவ்வளோ கோடி சம்பாரித்து வச்சுக்கிறேனான்ற இந்தியாவில் 10,000 கோடிடான்னு சொல்கிறேன். உலக நாட்டில் எங்கெங்கே சொத்து இருக்குன்னே தெரியாது, எத்தனாவது பணக்காரனே உலகத்துக்கு தெரியாதுடான்ட்டேன். ஜெயலலிதா ஒரு 68 கோடிக்காக கொடூரமான மரணம்னான்ட்டேன். அப்போ உன்னுடைய மரணம் எப்படி இருக்கணும் பாருடா, எத்தனை லட்சம் கோடி வச்சுக்கிறேன் நீ தெரியாதுடான்ட்ட ரஜினிக்கு. சொல்ல புரியுதா? அதனால் மன்னன் சொன்னான், இந்த உலகம் எந்துடான்னு சொன்னான். ஆனால் அவனை சித்திரவதை பண்ணி கோயிலை கட்ட வச்சு அவனை சாமியாக்கின நாடு இது. வெள்ளைக்காரன் சொன்னான் 200-300 ஆண்டு வரைக்கும் எந்துடா இந்த ஒரு புடி மண்ணு கூட தாம் இந்தியாவில் எடுக்க முடியல. ரஜினிக்கு சொல்கிறேன், ஜெயலலிதா சொத்து எங்கடா போச்சுன்னு கேட்குறாரு. எம்ஜிஆர் சொத்து எங்கடா போச்சுன்னு கேட்குறேன். காமராஜ் சொத்து எங்கடா போச்சுக்கிறேன். பிரதமராக வந்தான் அவன் சொத்துலாம் எங்கடான்னு கேட்குறேன். நீ சொத்து வச்சது என்னடா புரோஜனம் கேட்குறேன். இனிமேல் ஒரு பைசா கூட புரோஜனம் கிடையாதுடான்ட்டு. நீ செத்து போயிட்டால் உன் சொத்தை, உன் குடும்பத்தை, உன் கண்ணு மீனாலே உன் பேர பிள்ளைகளை நீ கொல்லணுடான்ட்ட. இதான் ரஜினிக்கு கொடுக்குற தண்டனைடான்ட்ட. உலகத்தில் உனக்கு மட்டும் இல்லைடான்ட்ட, அரசியல்வாதிகள் கூட சொல்கிறேன்டா, நீ சம்பாதிச்சு வச்சுக்கிற பணத்தை நீ இறந்த பிறகு நீயே கொல்லணும். இதுதான் தெய்வலோக சட்டம்டான்ட்டேன். அந்த கொடூரமான யமனா மாறப்போகிறார் ரஜினி. சிவன் என்பன் சிவனாக இருக்கும் ரஜினி, கடவுளாக இருக்கும் ரஜினி யமனா மாறப்போகிறான்டா இந்த உலகத்துக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் நான் வரலடா. நான் ஊட்டாண்ட போராட்டம் பண்ணேன். என்னை நீ வெளியே காமிச்சிருக்கணும், என்னை நீ சந்திச்சிருக்கணும். ஆனால் இன்ன வரைக்குமே என்னை வெளியே காமிக்க முடியல, என்னை உன்னால் சந்திக்க முடியல. ஏன்னா நான் உன்னோட பெரிய ஆள் ஆகிட போகிறேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சொல்கிறேன், ரஜினிக்கு சொல்கிறேன்டான்னு சொல்கிறேன். நான் ஒருத்தன் வரலடானா இந்த உலகத்தில் உன்னை காப்பாற்ற. நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லைடா உலகத்தில்ன்ட்டு ரஜினிக்கு. இவ்வளோ நாளாக வாழ்ந்ததுக்கு அர்த்தமே கிடையாதுடா. நீ உலகத்தில் இவ்வளோ சினிமா படித்து இவ்வளோ கோடீஸ்வரனாகி வாழ்ந்ததுக்கு ஒரு பைசா கூட மண்ணு கூட புரோஜனம் இல்லாமல் போயிடுண்டான். ஆனால் நான் வந்தால் உலகத்தில் நீ பண்ண போகிற சாதனை இந்த உலகமே மாற்றம் வருண்டான்ட்ட. ரஜினியால் கண்டிப்பாக வரும், ஸ்டாலினால் வருண்டான்ட்டு. இவங்க 2 பேரால் பண்ண முடியுண்டா உலகத்தில்ன்ட்டு. இது நடக்குமா? நடக்கணும். கண்டிப்பாக பிரதமராலையும் நம்ம முதலமைச்சராக விஜயாலையும் ஸ்டாலினாலையும் ரஜினியாலையும் இந்த உலகம் பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக உருவாகும் என்பதை மக்களுக்கு தெரிவிக்கிறேன். மக்களால் நான், மக்களுக்காக நான். இன்றைய சட்டம் நாளைய மாற்றம்.